சே அந்த ஊமையை வெளிநாட்டுக்கு அமுச்சு விட்டு பிச்சை எடுக்க வைக்கலான்னு பார்த்தா சொதப்பிட்டானுங்களே. ஐயோ இவன் வந்துட்டான் போலியே. ஐயோ என் புள்ளையே தொலைச்சிட்டேனே, 10 மாசமா சுமந்து பேத்தேனே. என்னப்பா உன் சித்தப்பாட்ட சொல்லிட்டியாப்பா? என் புள்ள கச்சிருவானாப்பா? தெரியலம்மா. அந்த ஊமை இனிமேல் கிடைக்காதுப்பா. ஃபீல் பண்ணாதப்பா, அவன் கச்சிருவான்ப்பா. அம்மா பாவமா, வாய் கூட பேச முடியாதுமா. தெரியுமா லொக்கேஷன் காட்டுது வாப்பா. தம்பி வீடு வந்துச்சு இறங்க. சே பாவம் இந்த ஊமையை கட்டி அவனா வரப்போதோ. நீ எப்படி அங்க வந்த? இவன் எப்படி இங்க வந்திருப்பான்? டேய் நீ எப்படி அங்க? ஐயோ என் புள்ள கிடைச்சானே கடவுளே. இனிமேல் அண்ணன் உன்னை எங்கேயுமே விட்டு போக மாட்டேன். போ அம்மாட்ட போ. வேணாம்பா முதல்ல போய் குளிக்கிட்டும்பா தம்பி. சரி வாடா, வா முதல்ல போய் குளி வா. உங்களை நம்பி ஒரு வேலை ஊத்தா இப்படிதான் சொதப்பீங்களா? இப்ப பாருங்க அந்த ஊமை பையன் எங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிறான். மேடம் நீங்க விஷயம் தெரியாம பேசினீங்க. இப்ப கூட போலீஸ்ல மாட்டது யார் மேடம்? எங்க ஆளுங்க தானே. உங்க பேர் வெளில வராம நான் பாத்துக்கிறேன் மேடம். வைங்க மேடம். சே இப்ப என்ன பண்றதுனே தெரியல. ஹலோ நான் வனஜா போட்ட பிளாட்லாம் ஊற்றிச்சுன்னு சொல்லிட்டு டென்ஷனில் இருக்கிறியா? நீ போட்ட பிளாடு, நீ எப்படி போட்ட ஆள் எனக்கு எல்லாமே தெரியும். ஆமாம் நீங்கள் யாரு? அதுக்குள்ளே சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடாது. பொறுத்திருந்து பாரு வனஜா, நான் யாருன்னு உனக்கு தெரியும்.